அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீராம் சி, நான் உங்க ஸ்ரீராம் கௌதம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அடுத்து ஒரு புது கண்டென்ட்ல இறங்குறோம். ஸோ இன்னைக்கு நான் வந்து என்ன எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரேண்டமா எனக்கு ஒரு விஷயம் ஓடிச்சு. எல்லாரும் வந்து கலெக்ஷன்ஸ்னு ஒரு விஷயம் நம்ம சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருந்திருப்போம். லைக் காயின்ஸ் கலெக்ட் பண்றது, இந்த ஹார்ட் வீல்ஸோட காசு கலெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாம்ப்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சின்ன வயசுல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நாம சின்ன வயசுல இருந்து என்னத்தை கலெக்ட் பண்ணோங்கிறத இந்த மக்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி தான் நான் வந்து இன்னைக்கு இந்த கண்டென்ட் எடுக்கிறேன். நான் அந்த வீடியோக்கு என்ன தலைப்பு வைக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னா, மை வியர்டஸ்ட் கலெக்ஷன்ஸ். சின்ன வயசுல இருந்து நான் வந்து மோசமா சில விஷயங்கள் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். நிறைய பேர் நிறைய பிரயோஜனமான விஷயங்களை கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. ஆனா நம்ம வந்து அப்படி கிடையாதுங்கிறதுனால அனாவசியமா நிறைய விஷயங்களை நான் சேர்த்து வைக்கிறேன். ஸோ என்னென்னலாம் நான் சேர்த்து வச்சிருக்கேங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அது போக இன்னும் ஒரு ஸ்பெஷலான சில விஷயங்கள்லாம் நான் காட்டணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்க இந்த வீடியோல பாப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணாம ஈலாம் பறக்குது, பூச்சி வேற இருக்கிற பிரச்சனையில இந்த பூச்சி வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு நடுவுல. ஸோ அவ்வளவுதான் இல்லை, எனக்கே தெரியல நான் என்னென்ன விஷயம்லாம் காட்ட போறேன்னு சொல்லி. அது போக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் வெயிட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் வந்து என்னென்னலாம் காட்டலான் இருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 கேட்டகரிஸ்ல நான் சில திங்ஸ் வச்சிருக்கேன். 3மே வந்து டிஃப்ரெண்டான திங்ஸ் அது. ஸோ அதெல்லாம் நான் வந்து செட்டா வச்சிருக்கேன். ஒவ்வொன்றா காட்டலான்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். நான் முத காட்ட போற விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இல்ல இது வேண்டாம், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலண்ணா. இதை நான் ஃபர்ஸ்ட் காட்டினேன் அப்படின்னா நீங்க எல்லாரும் அசிங்கமா நினைப்பீங்க, நீங்க ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுவீங்க. அதனால நான் வேற பொருள் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸை பார்க்க போறோம். எல்லாரும் வந்து நிறைய விதமா நீங்க கலெக்ட் பண்ணுவீங்க. பட் யாரு என்னை மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் பைத்தியம் சொல்லி சொல்லுங்க, கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். வாட்டர் பாட்டில் வாங்குறதுங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சரியான கேஸ் மாதிரி. நான் எங்க வாட்டர் பாட்டில் பார்த்தாலும் நான் ஏதாச்சும் ஒன்று வாங்கிடுவேன். அந்த மாதிரி தான் நான் சின்ன வயசுல இருந்து நல்ல விவரம் தெரிஞ்சதுல இருந்து. ஸோ அந்த மாதிரி இப்போ என்கிட்ட ஒரு கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ் நான் முன்னாடி நிக்க வச்சிருக்கேன். அதுல ஒவ்வொன்றா எடுத்து அந்த வாட்டர் பாட்டில் பின்னாடி உள்ள பிளாஷ்பேக்லாம் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்டர் பாட்டில் என்னங்கிறத நான் காட்ட போறேன். இப்போ வந்து இந்த வாட்டர் பாட்டில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து செல்லோ பிராண்டோடது. செல்லோ பிராண்ட்ல இது ஒரு வாட்டர் பாட்டில் வந்து, அப்புறம் இது ஒரு வாட்டர் பாட்டில், மொத்தம் 2 வாட்டர் பாட்டில் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பாட்டில் வந்து நான் இப்போ ரீசெண்டா தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு போன மாசத்துல இருந்தா இல்ல டிசம்பர்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தண்ணி குடிங்க, ஹைட்ரேட்டடா இருங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இந்த பாட்டில தான் நான் இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் இங்க இருந்து ஹாஸ்டல்லயும் யூஸ் பண்றேன், வீட்லயும் எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 வாட்டர் பாட்டிலோட வரலாறு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து டிசம்பர் மந்த்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மந்த், அப்போ எப்போ போனேன்னு தெரியல, மே மந்த் தான், எப்போன்னு தெரியல, எப்போனே ஞாபகம் இல்லை. ஆனா ஏதோ ஒரு மாசத்துல நான் போன வருஷம் யாருக்குமே தெரியாம நான் சென்னை போயிட்டு வந்தேன். சென்னை வந்து ஒரு பர்சனல் ஒர்க்காக போனேன். நான் எந்த இடத்துலயுமே ஷேர் பண்ணேன் அதை சென்னை போனதை. அங்க நான் போயிருந்தப்போ சும்மா ஒரு நாள் தான் போயிட்டு வந்தேன். போயிட்டு நான் ரிட்டர்ன் ஹாஸ்டலுக்கே போயிட்டேன். அப்போ நான் வந்து இந்த 2 வாட்டர் பாட்டில் வந்து நான் வந்து ரிலையன்ஸ்ல வாங்கினேன். அப்போ வந்து இது வந்து பை 1 get 1 போட்டிருந்தாங்க ஆஃபர்ல. இந்த பாட்டில் வாங்கினா இந்த பாட்டில் ஃப்ரீனாங்க. ஏன் விடுவானு சொல்லி நான் 2 தூக்கிட்டேன். இந்த பாட்டிலோட ரேட் வந்து 195 rupees ஒரு பாட்டில். இதுல ஒண்ணு வாங்கினா இன்னொன்று ஃப்ரீனப்போ நம்ம எங்க விடுவோம், அதனால நம்ம 2 தூக்கிட்டோம். இதை நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதை வந்து நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணது அப்படியே புதுசா வீட்டுல வச்சிருக்கேன். இது ஏதாச்சும் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2வது நான் காட்ட போற பாட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டில் இல்லாத வீடே இருக்காது. இந்த பாட்டில் யூஸ் பண்ணாத பிள்ளைங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் நான் காட்ட போறேன். 2வது வந்து இந்த ஒரு வாட்டர் பாட்டில் முன்னாடி ஒரு காலத்துல ரொம்ப ட்ரெண்டா இருந்துச்சு. 12th படிக்கும் போது நினைக்கிறேன், என்னோட ஃப்ரெண்டு செல்வாக்கு வந்து பர்த்டே வந்துச்சு. நாங்க அப்போ சரி என்ன வாங்கி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வாட்டர் பாட்டில் வாங்கிடலாம்னு சொல்லி யோசிச்சேன். அப்போ இந்த பாட்டில் வந்து இதோட ட்ரெண்ட் அப்போ பீக்ல இருந்துச்சு. எல்லாருமே இந்த மாதிரி சப்பி குடிக்கிற கேன் வாங்கி வச்சுதான் குடிச்சிட்டு இருந்தாங்களா. நாங்க எங்க ஸ்கூல்ல உட்காந்து எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம், என்ன எல்லாரும் இதுலயே குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அதனால ரொம்ப நாள் பார்த்து அவனுக்கும் எனக்கும் சேர்த்து நான் வந்து இதை வாங்கினேன். செல்வா வச்சிருக்கிறது வந்து ப்ளூ கலர்ல இருக்கும், இது வந்து வயலட் கலர்ல இருக்கு. இது வந்து நான் மீஷோ ஆப்ல வாங்கினேன். 300 எவ்வளவோ போட்டாங்க. இது வாங்கி நான் வந்து இப்போ அதை யூஸ் பண்ணல. ஸ்டார்டிங்ல இது குடிக்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனா இது ஒரு மாதிரி சிப் பண்ணி குடிக்கிறது எனக்கு பெருசா பிடிக்கல. அதனால நான் இப்போ இந்த பாட்டில யூஸ் பண்றது இல்லை. இது அப்படியே செல்ஃபை ஓரம் கட்டி வச்சிருக்கேன். அடுத்து நான் காட்ட போறது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இது என்னன்னா, இந்த மில்டனோட தெர்மோஸ்டீல் பிளாஸ்க். இது
இந்த பாட்டில் நான் வாங்கும்போது ஒரு 500 ரூபாய்க்கு மேல இருக்கும் இந்த பாட்டில் நான் வாங்கினப்போவே. அப்போ எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருந்துச்சு, எதுக்கட நம்ம அது இவ்வளவு காசு போட்டு வாங்கணும்னு சொல்லி. ஆனா இப்போதான் எனக்கு தெரியுது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு. வை பிகாஸ் இந்த பாட்டில் வந்து பிளாஸ்க், இது போன் வேற. ஹலோ ஹலோ சுபாயா, என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய் நீதான் பேசுறியா? how are you? is it? ஏய் டோன்ட் வரியா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்து யூடியூப் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடட்டா? உங்க ஏதோ கதையெல்லாம் அப்புறம் சொல்லுங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு நானே கூப்பிடுறேன், சரியா? எனக்கு கால் பண்ணாதீங்க அது வரைக்கும். ஓகே ஓகே பாய். வீடியோ எடுக்க விடுறாங்களா? எத்தனை தடவை போன் வருது தெரியுமா? இந்த போன்லயும் எனக்கு போன் வந்துகிட்டு இருக்கு, இந்த போன்லயும் போன் வந்துகிட்டு இருக்கு. சரி, நான் என்ன சொன்னேங்கிறத மறந்து போயிட்டேனே. இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. இந்த கேனோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம வந்து வெந்நி ஊற்றி வச்சாலும் ஒரு ஃபுல் டே சூடா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஐஸ் வாட்டர் குடிச்சு வச்சாலும் இது ஒரு ஃபுல் டே கூலிங்கா இருக்கும். இது வந்து வாங்கினப்போ எங்க வீட்டுல நிறுத்திட்டு நாங்க எதுக்கு இவ்வளவு காசு போட்டு ஒரு கேனை வாங்கிட்டு வரதில்லை, நீ தண்ணி கூட குடிச்சு குடிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்போ எங்க வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. ஏன்னா ஃபுல் டே வெந்நி போட்டு வச்சதுனால இது தாங்குது. எங்க வீட்டுல தான் இப்போ பூச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், குடும்பங்கள் கொண்டாடும் ப்ராடக்ட்னே சொல்லலாம். இது வந்து கண்டிப்பா அமேசான் இதுலலாம் வந்து அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மில்டனோட தெர்மோஸ்டீல் ஃபிளாஸ்க் நீங்க தேடினீங்கனாலே கிடைக்கும். இதை வாங்கி நீங்களும் பயன்படுத்திக்கோங்க, நல்லா இருக்கும். ஆக்சுவலா இந்த வீடியோல ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நான் சொல்றேன். நான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது நான் குளிக்கலாம் ஒண்ணுமே பண்ணல, நான் சும்மா பேய் மாதிரி உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து நான் திருப்பி ஒரு ஸ்டீல் கேன் தான் காட்ட போறேன். இந்த ஸ்டீல் கேன் வந்து இது என்ன பிராண்ட் என்ன ஏதுன்னு தெரியல. இது நான் வாங்கல, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சந்திரான்னு ஒரு பொண்ணு இது வாங்கி கொடுத்துச்சு, பர்த்டே வாங்கி கொடுத்துச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கேனு. இந்த பாட்டில் வந்து இப்போ வீட்லயும் யூஸ் பண்ணல, நானும் யூஸ் பண்ணல, இது சும்மா செல்ஃப்ல இருக்குது. நல்லா இருக்கும் இந்த கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது யூஸ் பண்ணேன், ஆனா இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணல. நல்லா ஹேண்டியா இருக்கும், ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது. இந்த பாட்டிலோட லிங்க் எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியாது, ஸோ நீங்க அந்த பொண்ணுகிட்ட தான் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய ஸ்டீல் கேன் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து புது விதமா வேற பாட்டில் ஒன்று காட்டுறேன். இது வந்து ஒரு கண்ணா இந்த பூச்சி வேற சுத்திக்கிட்டே இருக்கு. இது வந்து ஒரு கிளாஸ் பாட்டில். இது வந்து மை பாட்டில்னு போட்டு ஒரு கவர் மாதிரி, இந்த கவர் வந்து நம்ம கழட்டிட்டு இது ஃபுல்லாவே ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து ஒரு 900 ml கெப்பாசிட்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து 1 லிட்டர் கேன்லாம் கிடையாது. இந்த பாட்டில் பின்னாடி ஒரு பெரிய வரலாறு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா இது வந்து நான் எங்க வாங்கினேன்னா பெங்களூர் டிமார்ட்ல வாங்கினேன். நான் வந்து முன்னாடி ஒரு காலத்துல நான் பெங்களூர் இருந்த ஒரு விஷயமா, அப்போ வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டிமார்ட்ன்ற ஒரு விஷயமே எனக்கு தெரியும். அங்க போய் பார்க்கும்போது இந்த வாட்டர் பாட்டில் வந்து 199 எவ்வளோக்கோ நான் அதை வாங்கினேன். ஆனா இந்த பாட்டில் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணல. இதை வந்து புதுசா வாங்கி என்னோட பீரோல வச்சிருக்கேன். என்னைக்கு யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. மேபி வேலைக்கு போகும்போது நான் அந்த பாட்டில் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பாட்டில் நல்லா இருக்கு பாக்குறதுக்குன்னு சொல்லி வாங்கினேன். இது போக நான் இன்னொரு பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கினேன். அது இல்ல, அது ஹாஸ்டல்ல இருக்குது. அதோட வீடியோ கிளிப் நான் அதுல அட்டாச் பண்றேன். அந்த பாட்டில நீங்க பாருங்க. அந்த பாட்டிலோட ரேட் வந்து 20 ரூபாய் தான், 22 ரூபாய் என்னமோ தான். ஆனா சரியான குவாலிட்டி. அது ஹாஸ்டல்ல நிறைய தடவை கீழே விழுந்திருக்கு, அங்க போகும் இங்க போகும், தூக்கி போடுவாங்க, அவ்வளவு நடக்கும். ஆனா அந்த வாட்டர் பாட்டில இருந்து ஒரு நாள் கூட ஒரு சொட்டு தண்ணியே லீக் ஆனது கிடையாது. அப்படி ஒரு வாட்டர் பாட்டில். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, பரவாயில்ல டிமார்ட்ல வந்து விற்கிற வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லி. நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க ஊர்ல டிமார்ட் இருந்துச்சுன்னா நீங்க விசிட் பண்ணி பாருங்க. வாட்டர் பாட்டில்ஸ் டிமார்ட்ல எடுக்கிறது வந்து ஒரு நல்ல டீலிங்கா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ் ஆச்சு. இந்த பாட்டில் வந்து அவ்வளவுதான், இதோட வரலாறு. இதுவும் நான் அந்த வீடியோல அட்டாச் பண்ண அந்த பாட்டில் தான் நான் வாங்கினேன். ரெண்டுமே நல்லா இருக்கு. இந்த பாட்டில் இப்ப என் கையில இருக்கு, ஆனா அந்த பாட்டில் வந்து ஹாஸ்டல்ல யார் ரூம்ல இருக்குன்னே தெரியல, பார்த்தாதான் தெரியும். நம்ம இந்த செக்மெண்டோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அடுத்து நான் காட்ட போறதுதான் கடைசியான ஒரு வாட்டர் பாட்டில். இது வந்து புதுசு, நான் இன்னும் ஓபன் பண்ணல, காட்டுறேன். இதுவும் ஒரு ஸ்டீல் கேன் தான். இது என்ன பிராண்ட் என்ன எதுன்னு தெரியல. இது ஒரு ஸ்டீல் கேன், அப்படியே புதுசா தான், இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த கேனோட வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வேலை பார்க்குற டிஜிட்டல் பேஜோட ஆஃபீஸ் மீட்டிங் வந்து நீ ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டுருந்தாங்க. டிஎல் பேஜோட மீட்டிங் அது. அங்க நான் போயிருந்தப்போ இதை வந்து கிஃப்டா கொடுத்தாங்க. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அங்க வாங்கினதுதான் அது. இதை நான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணல, அப்படியே புதுசா பீரோல வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் சரி, என்னைக்கு நான் அந்த கேன்லாம் யூஸ் பண்ண போறேன்னு தெரியல. ஆனா இப்போ நான் ரீசெண்டா வாட்டர் பாட்டில்ஸ் வாங்குறது கிடையாது. ஏன்னா எங்க வீட்டுல வந்து நீ ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எத்தனை கேன் வாங்கி வச்சிருக்க, ஒண்ணுலயாச்சும் நீ தண்ணி குடிக்கிறியா, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கேன்ல தான் தண்ணி குடிச்சிட்டு இருக்க, அதை தாண்டி வேற எந்த கேனும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி வீட்லயே கேனை வாங்கி நிறைச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால இனிமே நான் தண்ணி பாட்டில் வாங்கக்கூடாதுன்ற ஒரு லட்சியத்துல இருக்கிறேன். பாப்போம் எத்தனை நாளைக்கு இது நீட்டிக்குதுன்னு சொல்லி. அடுத்து நான் என்ன காட்ட போறேன் அப்படின்னா, என்னோட சாக்லேட் கவர் கலெக்ஷன்ஸை நான் காட்ட போறேன்.
ஆக்சுவலா இது வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கும், நீங்க பார்க்கும்போதே தெரியும் இதெல்லாம் எவன்டா கலெக்ட் பண்ணுவான்னு சொல்லி. ஆனா எனக்கு இந்த மாதிரி விஷயம் கலெக்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காட்டட்டா, ஒரு கிளான்ஸ் மாதிரி காட்டுறேன். இந்த மூணு கவர் ஒண்ணு, இது பின்னாடி வரலாறுலாம் இருக்கு சொல்றேன். இந்த 3 ஒண்ணு, அது போக இந்த கவர்ல இது ஃபுல்லா உள்ள சாக்லேட் கவர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா காட்ட போறேன் உங்களுக்கு. ஒவ்வொன்றா காட்ட மாட்டேன், ஏன்னா ரொம்ப நீளமா பேசிட்டு இருப்பேன். அதனால வந்து மனசுக்கு பிடிச்ச கவர்ஸ் யாரெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கிறத வந்து நான் காட்டுறேன். ஐயோ சுத்தா இந்த பழம் ஓடுது, இவ்வளவு இருக்கு அது உள்ள. ஒவ்வொன்றா கிளை ஓடுது. ஐஸ் இதுல இன்னும் சாக்லேட் இருக்கு, இதுல இன்னும் சாக்லேட் இருக்கு இல்ல. ஐயோ யாருக்கு கொடுத்தான்னு தெரியல, பாப்போம். இப்போ இத்தனையில வந்து எனக்கு மெமரபிளான சில கவர்ஸ் மட்டும் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2ஐயும் நான் காட்டுறேன். இது 2 இந்த பூச்சியை நான் வச்சிருவேன், எத்தனை தடவை சுத்தி வருவேன். ஓ நீ அப்படி வரியா? ஃபர்ஸ்ட் நான் இந்த 2 கவர்ஸை காட்டுறேன். இதுல வந்து இந்த ரோஸ் ஆல்மண்ட் வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க வாங்கி கொடுத்தாங்க. உடனே நீங்க நினைச்சுக்காதீங்க லவர்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு கொடுத்த ஒரு சாக்லேட்னா இதுதான். அது போக இன்னொரு வேலண்டைன்ஸ் டே வந்தப்போ இந்த பெரிய சாக்லேட்டு நானே காசு போட்டு எனக்காக வாங்கிக்கிட்டேன். அப்பதான் நான் முதல்ல என்னோட லைஃப்லயே ஒரு சாக்லேட்டுக்கு அவ்வளவு காசு போட்டு அரௌண்ட் ஒரு 200-250 கிட்ட இருக்கும். அவ்வளவு காசு போட்டு நான் வரைக்கும் சாக்லேட் வாங்கி சாப்பிடவே மாட்டேன். ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் எனக்காக வாங்கிக்கிட்டேன். இது வந்து ஒரு 10-15 நாள் நான் வச்சு சாப்பிட்டேன். ஏன்னா ரொம்ப பெருசு நம்மளால சாப்பிட முடியாதா, அதனால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு இதை நான் காலியாட்டேன். இதை நான் வந்து மறக்கவே மாட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் கவர், இது வந்து நானும் என்னோட காலேஜ் சீனியர்ஸ், நான் போன விளாக்ல சொல்லியிருப்பேன், போன விளாகா எப்போன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி நான் என்னோட காலேஜ் சீனியர்ஸ் எல்லாம் காட்டியிருப்பேன். அவங்க கூட அன்னைக்கு நைட்டு பேக் பண்ணும்போது நான் அந்த சாக்லேட்டை ஃபுல்லா சாப்பிட்டோம், நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி. இது வந்து ஒரு டைரி மில்க். இதனால அவங்களோட ஞாபகார்த்தமா அந்த கவர் தூக்கிட்டு வீட்டு பண்ணேன். அடுத்து நான் காட்ட போறது வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டே டைரி மில்க். இது ஆக்சுவலா இது வந்து நடுவில் அந்த ஹார்ட் இருக்கும். இது வந்து யாரு வாங்கி கொடுத்தாங்க, இது என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. இது வந்து அவனோட ஞாபகார்த்தமா நான் இது இல்லை இன்னும் வச்சிருக்கேன், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆனா அதெல்லாம். அடுத்து வந்து அமுல் சாக்லேட்ல வந்து டார்க் பேஷன் அப்படின்னு சொல்லி இந்த சாக்லேட். இது வந்து எங்க பக்கத்து வீடுன்னு இல்லை, ஒரு 10-15 வீடு தள்ளி ஒரு குட்டி பாப்பாக்கு பர்த்டேன்னு சொல்லி இந்த சாக்லேட் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட் நான் ட்ரை பண்ணேன். அமுல் பிராண்ட்ல சாக்லேட்லாம் இருக்குன்னு சொல்லி நல்லா இருந்துச்சு இந்த சாக்லேட். ஆனா அதுக்கப்புறம் இதை நான் தேடினேன், எங்கேயுமே கிடைக்கல. அதனால இந்த சாக்லேட் கவர் வந்து நான் ஞாபகமா வச்சிருக்கேன். அடுத்து நான் வந்து பெங்களூர் போனப்போ அதே டிமார்ட்ல கேலக்ஸி சாக்லேட் வாங்கினேன். அந்த கேலக்ஸி ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த ஹெர்ஷேஸ்ல வந்து அந்த குட்டி குட்டி சாக்லேட்டா இருக்குமா இது ஒண்ணு, அதுக்கப்புறம் டைரி மில்க்ல வந்து இந்த பியூஸ் மினி ட்ரீட்ஸ் இந்த சாக்லேட். இது 3மே நான் பெங்களூர்ல வாங்கினேன். நல்லா இருந்துச்சு இது 3மே, சாப்பிட்டே முடிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, இந்த கிட்கேட் ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த மஞ்ச்லயே வந்து நிறைய பிளேவர்ஸ் இருக்குங்கிறது இந்த சாக்லேட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும். எனக்கு வந்து போமோகிரானட் பிளேவர். இது 2மே பாத்தீங்கன்னா நான் 12th படிக்கும்போது எங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணுக்கு பர்த்டே, அந்த பொண்ணு வந்து இந்த சாக்லேட் எனக்கு கொடுத்துச்சு. இது ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த கிட்கேட் ஒண்ணு, 2மே கொடுத்தாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்ட் செல்வாவும் இந்த சாக்லேட்டை சாப்பிட்டா. இது வந்து நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். இந்த 2 சாக்லேட்டும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட பெரிய கிட்கேட்டுங்கிறது தான். அது போக மஞ்ச்ல இந்த மாதிரி பிளேவர்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை ஞாபகமா வச்சிருக்கேன். அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சில்க் பேப்பர்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் மஞ்ச்லயே நட்ஸ், இது சாப்பிட்டேங்கிறதுக்காக இதோட ஞாபகமா ஒண்ணு வச்சிருக்கேன். அது போக மற்றபடி வேற எதுவும் இல்லை. வேறபடி இந்த சின்ன சின்ன சாக்லேட்ஸ் அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இப்போ நான் இத்தனை சாக்லேட் கவர் காட்டினேன்ல, அதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை எனக்கு சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சுக்கலன்னா நானே சொல்றேன். இத்தனை சாக்லேட் கவர்ல எனக்கு வந்து 2 கவர் மட்டும் தான் பொண்ணுங்க வாங்கி கொடுத்த சாக்லேட். ஒண்ணு வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி வாங்கி கொடுத்தது, இன்னொன்னு வந்து அந்த பர்த்டேக்கு ஒரு புள்ள கொடுத்துச்சுங்களா, அந்த 2 மிட்டாய் மட்டும் தான் எனக்கு பொம்பளை பிள்ளைங்க வாங்கி கொடுத்தது. அது போக மிச்சம் எல்லாமே வந்து இப்ப என்னோட பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், எனக்கு மிட்டாய் வாங்கி தர கூட ஒரு புள்ள இல்லைன்னு சொல்லி. இதுல இருந்து நீங்க என்கிட்ட கேள்வி வேற கேட்கறீங்க, உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி. எங்கடா நான் போவேன் ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம், டேய் வாங்கடா. இந்த வீடியோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நான் இப்போ கடைசியா காட்ட போற கலெக்ஷன் வந்து ஒரு மோசமான கலெக்ஷன். யாருமே இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிருக்க மாட்டேங்க இந்த ஒரு கேட்டகரியில. ஆனா இது வந்து நான் பண்ணுவேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட போன் கேஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நான் காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பழைய போன் கேஸ் ஒன்று காட்டுறேன். இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு கேஸ். இது என்னோட பேர் போட்டிருக்கோம். எனக்கு இந்த மியான் ரொம்ப பிடிக்கும். என்னோட பழைய விவோ போனோட போன் கேஸ் இது. இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் நரேஷ் எனக்கு வாங்கி கொடுத்தது. அவன் இப்போ இல்லை, அதனால அவனோட ஞாபகார்த்தமா நான் இந்த போன் கேஸ் என் கூட வச்சிருக்கேன். ஆக்சுவலா நான் விவோ போன் யூஸ் பண்ணும்போது நான் அந்த போன் கிட்டத்தட்ட ஒரு 10 கேஸ்க்கு மேல நான் வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன் போனை தூக்கி போடும்போது. ஆனா இந்த கேஸ் என்னால தூக்கி போட மனசு வரலங்கிறதுனால நான் அதை வச்சிருக்கேன். ஆக்சுவலா நான் அந்த போன் யூஸ் பண்ணும்போதே இந்த கேஸ் வந்து உடஞ்சி போயிடுச்சு. சின்னதாக இங்க ஒரு கிராக் இருக்கும். பஸ்ல போகும்போது ஒரு நாள் போனோட கீழே போட்டுட்டேன். இது அதுக்கப்புறம் எனக்கு யூஸ் பண்ண மனசு இல்லை. இது உடஞ்சி போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி அழுகையா வந்துருச்சு. ஆனா இந்த போன் கேஸை நான் வச்சிருக்க ஒரே காரணம் எனக்கு இதை அவன் வாங்கி கொடுத்தாங்கிறதுக்காக தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. இந்த போன் கேஸ் எப்போ பார்த்தாலும் எனக்கு அவன் ஞாபகம் வந்துடும். இதை நான் மறக்கவே மாட்டேன். அடுத்து நான் காட்ட போற போன் கேஸ் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க OnePlus போனோட கேசஸ் தான் நான் காட்ட போறேன்.
நான் கரண்டா இந்த போனுக்கு என்ன கேஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த ஒரு சி கேஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ்ல இருந்து நான் கொலாபரேஷனுக்காக வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலா நல்லா இருக்கு, இதோட குவாலிட்டியுமே எல்லாமே நல்லா இருக்கு. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல கொலாபரேஷனுக்காக ஒரு பேஜ்ல இருந்து வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இதுதான் நான் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கும், ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல, அதனால இதை நான் இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது போக இந்த கவர் ஃபுல்லாவுமே நான் அந்த போனோட கேசஸ் தான் வச்சிருக்கேன். இது வந்து ஒரு சி கேஸ். நான் என்னோட ஃப்ரெண்ட் சுஜி சொல்லியிருக்கேன், அவரோட நான் கன்னியாகுமரி போயிருந்தப்போ இந்த கேஸ் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்போ நான் இந்த போன் வாங்கின புதுசு, அப்போ நான் கேஸே இல்லாம தான் அந்த போனை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு இந்த போன் கேஸ் வாங்கி கொடுத்தாங்க சும்மா போட்டுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து டாப் கேஸ்ன்ற ஒரு பிராண்ட்ல இருந்து இந்த கேஸ் ஒன்று வாங்கினேன். இது வந்து லெதர் கேஸ், குவாலிட்டி ரொம்ப தரமா இருக்கும். இந்த கேஸ் வந்து ஒரு 600 கிட்ட வரும், ஆனா குவாலிட்டி சூப்பரா இருக்கும். இது வந்து நான் கொலாபரேஷன்ல வாங்கினேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பிராண்டை தெரிஞ்சது வந்து இந்த கேஸ் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன், ஆனா இது வந்து தேஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் அடுத்து இந்த பிராண்ட்ல இருந்து நிறைய கேசஸ் கொலாப்ல வாங்க ஆரம்பிச்சேன். அதுக்கு அடுத்து தான் எனக்கு இந்த கேஸ் வந்துச்சு. இதுவும் புதுசா இருக்கும், ஏன்னா நான் வந்து கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணேன். அது போக இந்த பிராண்ட்ல இருந்தே நான் இன்னொரு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஒன்று வாங்கினேன். இதை நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர்ல ஆயிடுச்சுங்கிறதுனால நான் வேற கேஸ் எனக்கு இதை கொடுத்தாங்க அதுக்கப்புறம். அண்ட் அது போக என்கிட்ட வந்து இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஒன்று இருக்கும் இந்த போனுக்குன்னு. இது வந்து இதுவுமே கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னு சொல்லி இதை நான் அப்படியே மடிச்சு உள்ள வச்சிட்டேன். அண்ட் அவ்வளவுதான், நான் இந்த போனோட எல்லா கேஸையும் காட்டிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் போன் கேஸ் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் காட்டுறேன் தெரியுமா, இதை பார்த்து தயவு செஞ்சு யாரும் இன்ஃபுளுன்ஸ் ஆயிடாதீங்க. நான் இதெல்லாம் வச்சிருக்கேன், இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி என்னோட ஒரு பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்களும் தயவு செஞ்சு காசை போன் கேஸ்ல வாட்டர் பாட்டில்னு போட்டு செலவு பண்ணாதீங்க. தேவைன்னா மட்டும் வாங்குங்க, அது போக சும்மா காசை கையாக்க வேண்டாம். இந்த போன் கேசஸ் எல்லாமே இதுல வந்து 1-2 மட்டும் தான் நான் காசு போட்டு வாங்கினேன், மற்ற எல்லாமே கொலாபரேஷன் நான் வாங்கினது. அதனால இந்த வீடியோ பார்த்து யாரும் நீங்களும் போன் கேஸ் வாங்குறேன் வாட்டர் பாட்டில் வாங்குறேன்னு இறங்கிடாதீங்க. அப்புறம் உங்க வீட்டுல நீங்க திட்டு வாங்கினீங்கன்னா இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அண்ட் அது போக இந்த ஐபோனுக்கு வந்து நான் ஒரே ஒரு இந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பழைய மாடலுங்கிறதுனால எனக்கு போன் கேஸ் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இதுவுமே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் நேரம் ஒரு 2-3 கேஸாச்சும் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா இப்போ இதுக்கு கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், நான் மறந்து போயிட்டேன். என்னோட ஏர்பாட்ஸ் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னேன் தெரியுமா. வீட்டுல கூட இன்னொரு ஏர்பாட்ஸ் இருக்கு, அதை வீட்டுக்கு போனா யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் அந்த ஏர்பாட்ஸ் எடுத்துட்டேன். இது வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான், ஆனால் கிடையாது. இது வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸோட ஃபர்ஸ்ட் காப்பி. இது வந்து நான் சென்னை போனப்போ என் ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தான். இதை வந்து இப்போ நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா இருக்கு, இது மாதிரி கேஸ்லாம் அவங்களே கொடுத்துருந்தாங்க, நல்லா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. அதனால இப்போதைக்கு நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அவ்வளவுதான், இந்த வீடியோவோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் வந்து சும்மா உங்கள்கிட்ட எல்லாம் காட்டலாம், நான் இதெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். மற்றபடி யாரும் இதை பார்த்து பெருசா இன்ஃபுளுன்ஸ்லாம் ஆயிடாதீங்க. நீங்களும் வாட்டர் பாட்டில் அது இதெல்லாம் வாங்க வேண்டாம், இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுங்க. அதுல ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா மட்டும் காசு போட்டு வாங்குங்க, மற்றபடி வேற எதுவும் இல்லை. இதே மாதிரி நான் அடுத்து என்ன கலெக்ஷன்லாம் காட்டணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ்ல அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ்ல சொல்லுங்க. நான் அதை பார்த்துட்டு கண்டிப்பா நான் அடுத்த வீடியோ மேக் பண்றேன். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அண்ட் ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளவுதான், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பை.